அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையாக உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக எதிரெதிரே பகைவர்களாக இருந்தவரை பங்காளிகளாக மாற்றி அருகருகே அமர வைத்தாரே எங்கள் அழகிய தமிழ் மகன். அதுதான் எங்கள் மாற்றம். இனி ஒருபோதும் சாதியாலும் பணத்தாலும் தேர்தலில் வெல்லவே முடியாது என்பதை உருவாக்கினாரே எங்கள் சரித்திரத்தின் நாயகன். அதுதான் மாற்றம். அதிகாரம் சிலருடைய உரிமை என்ற நிலையை மாற்றி ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்று சூளுரைத்து காமராஜர் ஆட்சி வேண்டி அரை நூற்றாண்டுகளாக கனவோடு காத்திருந்த காங்கிரஸ் பேரியக்க தோழர்களையும் அரசியல் அதிகாரமே அனைத்திற்குமான தீர்வு என்ற அண்ணல் அம்பேத்கரின் வாக்கினை நிறைவேற்ற விசிக தோழர்களையும் கண்ணியமிக்க அரசியலை கட்டிக்காப்போம் என்ற காகிதமில்லை வழித்தொண்டெல்லாம் ஐஎம்எல் தோழர்களையும் அமைச்சரவையில் அமர வைத்தாரே நவீன அரசியல் புரட்சி நாயகன். அதுதான் மாற்றம். மக்கள் தனக்கு ஒரு பிரச்சனை என்றாலே பேச தயங்கிய நிலையில் இன்று எங்கள் பொதுச் செயலாளர் கூறியது போல் ஓலை குடிசையில் வாழும் ஏழை தாயும் கோட்டையில் இருக்கும் முதல்வர் என் மகன் தான் என்ற உரிமையை கூட பேச வைத்தாரே. அதுதான் எங்கள் மாற்றம். ஐபிஎல் பார்த்த இளைஞர்களையும் சீரியல் பார்த்த சிங்க பெண்களையும் இன்று சீரியஸாக சட்டமன்ற நேரலையை பார்க்க வைத்து அரசியலில் பங்கெடுக்க வைத்தாரே. அதுதான் மாற்றம். ஊழல் செய்தவர்களிடத்தில் உம்முன்னோ, கரப்ஷன் செய்தவங்கிட்ட கம்முன்னு இருந்தோம். இப்ப நம்ம தளபதி ஆட்சியில ஜம்முன்னு இருக்கோம் என மக்கள் சொல்கிறார்களே. அதுதான் மாற்றம். குறுநில மன்னர்களின் கூடாரமாக இருந்த இந்த சட்டமன்றத்தில் என்னை போன்ற சாமானியின் குரலும் ஒலிக்க செய்தாரே நம் ஜனநாயகன். அதுதான் மாற்றம். பெண்ணுரிமையை வெறும் பேச்சில் மட்டுமே வைத்திருந்தவர்கள் மத்தியில் இந்த அவையிலும் சரி, அமைச்சர் அவையிலும் சரி, அதிகமான பெண்களை பங்கு பெற செய்தாரே உண்மையான பெரியாரன் பேரன். அதுதான் மாற்றம். கவர்ச்சிக்கான திட்டங்களை தவிர்த்து மக்களின் வளர்ச்சிக்கான திட்டங்களை தருகிறாரே. அதுதான் மாற்றம். மாட்சிமை பொருந்த பேரவைத் தலைவர் அவர்களே, இதுவரை நான் சொன்ன மாற்றங்களுடன் இறுதியாக ஒரே ஒரு மாற்றத்தை மட்டுமே இந்த மாவட்டத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். அது எங்களுக்கான மாற்றம், மக்களுக்கான மாற்றம். ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே பெரும் ஏமாற்றம். 200 வெல்லும் என்று இருமாப்புடன் பேசியவர்கள் எல்லாம் இளைஞர் படையோடு மக்கள் துணையோடு வெற்றி கொண்டாரே எங்கள் தளபதி வெற்றி கொண்டான். அதுதான் மாற்றம். இது தமிழகத்திற்கான மாற்றம், அடுத்த தலைமுறைக்கான மாற்றம். இந்த நல்லாட்சி நாயகரின் மாற்றம் உள்ளாட்சியிலும் தொடரும். புரட்சி தலைவரால் அடையாளம் காணப்பட்டு நமது வெற்றி தலைவரால் அவையை அலங்கரித்து வரும் பேரவைத் தலைவர் அவர்களே, நீண்ட வரலாற்றின் பெருமை கொண்ட எங்கள் மதுரைக்கு கடந்த கால ஆட்சியாளர்கள் ஒரு புதிய வரலாற்றை படைத்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஊழல் ஊழல் ஊழல். உங்கள் வீட்டு ஊழல் அல்ல, எங்கள் வீட்டு ஊழல் அல்ல, இது உலகமகா ஊழல், நவீன வகையான விஞ்ஞான ஊழல். இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநகராட்சி நிர்வாகத்தை முறைகேடுகள் தொடர்பாக மேயரும் 5 மண்டல தலைவர்களும் பதவி விலக்கும் அளவிற்கு நிர்வாகம் சீரழிந்து கிடைக்கிறது எங்கள் மதுரை மாநகராட்சியில். இக்காரணத்தினால் நான் சார்ந்திருக்கும் மதுரை வடக்கு சட்டமன்ற தொகுதியில் அரசு அலுவலகங்கள் அதிகமாக இருக்கும் போதிலும் குப்பை மற்றும் பாதாள சாக்கடை பிரச்சனைகள் தலைவிரித்தாடுகின்றன. ஆகவே எளியவர்களின் நலனை ஹாட்டில் வைத்து எதிர்த்தவர்களின் சத்தத்தை மீட்டில் வைத்து குவிட்டாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் ஸ்மார்ட்டான சிஎம் அவர்களே, உங்களிடம் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இருந்ததாக கூறப்படும் பார்ட்டி ஃபண்ட் முறையை ஒழித்த நீங்கள் மதுரையின் பிரச்சனையாக இருக்கும் பாஸ்வேர்டு ஃபண்ட் முறையையும் ஒழித்து சீரழிந்திருக்கும் எங்கள் மதுரை மாநகராட்சியை சீரமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படையான நிர்வாகத்தை உருவாக்க ஒரு சிறப்பு குழுவை அமைத்து உங்களையே நம்பியிருக்கும் மதுரை மக்களின் வேண்டுகோளை நிறைவேற்றி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மற்றும் சுற்று வட்டார மக்களும் பயன்பெறும் வகையில் ரூபாய் 84 கோடி மதிப்பீட்டில் மதுரை அரசு ராசாட்சி மருத்துவமனையில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையம் அமைக்க உத்தரவிட்டு எனது கோரிக்கையை ஏற்று நிறைவேற்றி தந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைவர் தளபதி அவர்களுக்கும், மாண்புமிகு கழக பொதுச்செயலாளர் அவர்களுக்கும், மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர்களுக்கும் மதுரை மக்கள் சார்பாகவும் எனது சார்பாகவும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது மதுரை வடக்கு தொகுதியில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை பாதாள சாக்கடை மற்றும் குப்பை, சில சமயங்களில் கழிவுநீர் கலந்த குடிநீர் தான். சுமார் 40 வருடங்களுக்கு மேலாக முறையாக பராமரிக்கப்படாத பாதாள சாக்கடை பிரச்சனையால் எனது தொகுதியில் உள்ள செல்லூர், நரிமேடு, கோரிப்பாளையம் மற்றும் தல்லாகுளம் போன்ற பகுதிகள் மிகவும் பாதிப்படைகிறது. இதனால் குழந்தைகள் முதல் அனைவருக்கும் சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது. மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். எனது தொகுதியில் உள்ள அந்தநேரி உட்பட்ட பகுதியில் வசித்து வரும் காட்டுநாயக்கர் இனத்தை சார்ந்த மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்குவதில் சில இடர்பாடுகள் உள்ளன. இதனால் அங்குள்ள மாணவர்களின் கல்வி வாய்ப்புகள் மிகவும் பாதிக்கப்படுகின்றது. மேற்கண்ட எனது தொகுதியின் மக்களுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்பகுதி மக்கள் நீண்ட கால கோரிக்கையான மயானம் அமைத்து கொடுத்து
நமது மயானம் அமைத்துக் கொடுக்க நமது அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பாக தமிழ்ச்சங்கம் அருகே அமர்ந்து அரசு போட்டித் தேர்வுகளுக்கான தயாராகும் மாணவர்களின் பயண வசதிக்காக மாட்டுத்தாவணி முதல் பெரியார் நிலையம் மற்றும் ஆரப்பாளையம் முதல் மாட்டுத்தாவணி வழித்தட பேருந்துகளில் மாணவர்கள் நலன் கருதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்ச்சங்கம் சாலை வழியாக பேருந்துகளை இயக்குமாறு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எனது தொகுதிக்கு உட்பட்ட முல்லை நகர், புதூர், காந்திபுரம், செல்லூர், கொடிக்குளம், பாரத் நகர் உள்ளிட்ட பகுதியில் வாழ்ந்த ஏழை எளிய மக்களின் 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோரிக்கையான பட்டா வழங்கும் கோரிக்கை இன்றளவும் தீர்க்கப்படாமலே உள்ளது. எனவே அந்த பகுதி வாழ் மக்களின் நீண்டகால போராட்டத்திற்கு தீர்வு காணும் வகையில் நமது தளபதி அவர்கள் ஆட்சியில் உரிய ஆய்வு மேற்கொண்டு தகுதியான அனைவருக்கும் வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றும் மதுரை வடக்கு தொகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற திருத்தங்களான தல்லாகுளம் திரு வெங்கடாஜலபதி பெருமாள் கோயில் மற்றும் உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பாண்டிமுனீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய இடங்களுக்கு பக்தர்கள் நலன் கருதி உயர்தர தங்கும் விடுதிகள் மற்றும் பல்லடுக்கு வாகன நிறுத்துமிடம் அமைக்க நிதி ஒதுக்கீடு தருமாறு உங்கள் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நேரத்தின் கருதி மற்ற அனைத்தையும் உங்களுக்கு கோரிக்கைகள் அனைத்தையும் உங்களுக்கு அளிக்கிறேன். அவை குறிப்பில் ஏற்றி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சாதாரண மக்களின் மின் கட்டண சுமையாக குறைக்கும் வகையில் 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம், மின்சார வாகன பயணிகளின் வசதிக்காக உருவாக்கப்பட்ட TNEV செயலி, மேலும் 2031 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டில் மின் நுகர்வில் 50% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பூர்த்தி செய்யும் நோக்கில் மேற்கொள்ளப்படும் வெளிப்படையான மற்றும் விரைவான அனுமதி நடைமுறைகள் ஆகிய இந்த 3 சிறப்பான நடவடிக்கைகளையும் நான் மனமாற பாராட்டி வரவேற்கிறேன். மக்களின் செலவை குறைத்து தொழில்நுட்பத்தை எளிதாக்கி பசுமையான தமிழகத்தை உருவாக்கும் இந்த அரசின் தொலைநோக்கு பயணத்திற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக இதுவரை ரகசியமாக நடைபெற்று வந்த திருக்கோவில் அறங்காவலர்கள் நியமனத்தில் முதல் முறையாக வெளிப்படைத்தன்மையுடன் தளபதி ஆட்சியில் செயல்படுத்துவது வரவேற்கத்தக்கது. மதுரை அழகர் கோவில் உள்ளிட்ட 16 திருக்கோவில்களில் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்த ரூபாய் 1445 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதும் மிகவும் வரவேற்குரியது. ஒரே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்கே எல்லோரோட வெற்றியும் மே 4ஆம் தேதி உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆனா என்னோட வெற்றி அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பாக உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. ஆம், என்னோட தொகுதியில் நிற்பதற்கு நமது சில இடர்பாடுகள் இருந்த பொழுது அது தலைவர் கவனத்திற்கு சென்று தலைவர் மதுரை வடக்கு கல்லாணைக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி எழுதினாருன்னு கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட வெற்றி தலைவரின் கையால் எழுதப்பட்ட எனது வெற்றி அன்றே தீர்மானிக்கப்பட்டது. அன்னைக்கு தலைவரத்தை மறுபடி பார்த்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி சொன்னேன். என்னை நம்பி நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தலைவரே. அண்ணனுக்கு நன்றி சொல்லிட்டு சொன்னேன். கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெற்று உங்கள் பொற்பாதங்கள் சமர்ப்பிப்பேன் என்று. அதே போல அந்த வெற்றியை தலைவர் தளபதி காலில் சமர்ப்பித்தேன். அதற்கு காரணமாக இருந்த எங்களது கழகத்தின் பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் மதுரை வடக்கு தொகுதி சொந்தங்கள் அனைவருக்கும் கழக தோழர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த நன்றியை கூறிக்கொண்டு இறுதியாக ஒன்றை மட்டும் கூறிக்கொள்கிறேன். குடிதலியி கோலோச்சும் மாநில மன்னன் அடிதலியை நிற்கும் உலகு என்ற வள்ளுவனின் வாக்கிற்கிணங்க மாற்றாரும் போற்றும் மகத்தான ஆட்சியை கொடுத்துக் கொண்டிருக்கும் தலைவா, நான் இறக்கும் வரை உந்தன் பெயரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இனிவரும் 7 ஜென்மத்திலும் உந்தன் தொண்டனாகவே பிறக்க வேண்டும். குருதி உரையும் இறுதி வரை உறுதியுடன் அண்ணன் தளபதியின் தம்பியாக தொடர்வேன், தொண்டு செய்வேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவரை ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இது என்னோட தனிப்பட்ட கோரிக்கை. தலைவர் தளபதி அவர்கள் எங்கு சென்றாலும் ஓடோடி போய் சின்ன வயசுல இருந்து பார்த்த எங்களுக்கு இன்று எங்கள் அருகிலேயே அமரும் பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. அதில் ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, அவரோட முகத்தை எங்களால கண்டு கழிக்க முடியல. அவர் எதிர்கட்சிகள் இப்ப அண்ணன் சாமி அமைச்சன்னு சொன்னா கூட குலுங்கி சிரிச்சன்றதை ஈவினிங் போய் டிவியில தான் பார்த்தோம். அப்படி எதிர்கட்சிகள் தன்னோட அரசை பத்தி சொன்னா கூட அதை பற்றிலாம் அதுல காமெடி இருக்குன்னா சிரிக்கிற ஒரு தலைவன், எதை பத்தியும் மாற்றான் தோட்டத்துக்கு மல்லிகைக்கு மனமுண்டு சொன்ன அண்ணாவின் வழி வந்த எங்கள் அண்ணா, அவரின் முகத்தை, அவரது அழகிய முகத்தை பார்ப்பதற்கு ஒரு ஸ்கிரீன் ஏதாவது ஏற்பாடு செய்து தருமாறு எனது தனிப்பட்ட கோரிக்கையாக உங்களுக்கு வேண்டுகோள் இருக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வீட் டாக்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.